Hey, stop. Hi, babe. May I help you? Yeah. எவ்வளோ கோல்டு மச்சான் ஒத்தையில வந்த பொண்ணை இறக்கி விட்டுமே என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். சிட்டி வேற கெட்டு போய் கிடக்கு. எவனாவது தூக்கிட்டு போயிட்டு ஏதாவது செஞ்சுட்டானா? செஞ்சுட்டா? இப்ப இந்த என்ஜாய்மெண்ட்ல அந்த பொண்ணால தானே. அந்த சென்டிமெண்ட் கூட இல்லையா உனக்கு? எடுத்துடா எமோஷனல் லூஸ் மோஷன் ஃபெலோ. எனக்கு அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸே இல்லை. சரியில்ல மச்சானி. அதெல்லாம் விட நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட ஐஸ், உன் ஸ்ட்ரக்சர். நீ கூட செம ஸ்டைலா இருக்க. கையில டாட்டூஸ், காதுல ரிங், வண்டர்ஃபுல் ஹேர். ஏய், நாங்கெல்லாம் யாரு? உன்னை எதுக்கு தூக்கி இருக்கோம் தெரியுமா? எதுக்கு? உன்னை ரேப் செய்யறதுக்கு. அப்படியா? அந்த மாதிரி அடாவடியா எதுவும் தெரியலையே. அந்த மாதிரி தெரிய நாங்க என்ன பேண்ட் கிழிச்சிட்டு ஆடணுமா? ஏய், எங்களை பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா? இல்ல. அதான் ஏன் பயம் இல்லைன்னு கேக்குறேன். நாங்க ரேப்புன்னு சொன்னோடனே நீ கத்தணும், கதறணும், கண்ணா அப்படின்னா அலறி அடிச்சு ரகல பண்ணணும். என்னடா நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு அந்த பொண்ணு போய் கூலா உட்காந்துட்டு இருக்கா? அசால்ட்டா இருக்கிறத பார்த்தா மாறு வேஷத்துல வந்திருக்க போலீஸ் ஆபீசர் மாதிரி இருக்குடா. லேடி டிஜிபி வந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரங்க ரொம்ப உஷாரா இருக்காங்கடா. நானே என்ன நடக்குன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். நீ வேற என்ன போலீஸ் கிளிஸ்னு பயமுறுத்துற. ஏய், நீ போலீஸா? இல்ல. பின்ன யாரு? என் பேரு நட்சத்ரா, ஊரு அமராவதி. ஓ, ஆந்திரா ஃபிகரா நீ? நான் சொர்க்கத்துல பிறந்த கந்தர்வ ராஜகுமாரி. மேல இருக்கிற ஆகாசத்துல இருந்து வந்திருக்கேன். அங்காரகா, உமது மதுர கானத்தால் ஸ்வர்காதிபதி இந்திரனின் மகா சபையில் அமுதமழை பொழிந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. சித்திரசேனா, நம்மவர் அனைவரும் நலம்தானே? சொர்க்கத்தில் அமுதும் தேனும் உண்டு வாழும் எங்களுக்கு குறையேதும் இல்லை மகாராஜா. நிறைய அனைத்தும் நிறைய. நட்சத்திரா, கந்தர்வ ராஜகுமாரி நட்சத்திரா, என்னம்மா அப்படி ஆழ்ந்த யோசனை? ஒரு சந்தேகம் மகரிஷி. என்ன அது? பூலோகத்தில் மானிட வாழ்க்கை அற்புதமானதென்றும் மிக்க மகிழ்ச்சியானதென்றும் கேள்விப்பட்டேன். சத்தியமா? அது சத்தியம்தான் நட்சத்திரா. இப்பொழுது அது பூலோகம் இல்லையம்மா, பூலோக சொர்க்கம். பூலோகத்தில் மானிடர்கள் முன்பு போல் இல்லை. ஐபோன், ஐமேக்ஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக் என முன்னலை விட வேகமாக இருக்கிறார்கள். சாட்டிங், மீட்டிங், டேட்டிங். ஸ்மார்ட் போன்ல உலகத்தையே உள்ளங்கையில வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொர்க்க, நாக, யக்ஷர, கிண்ணற, கிம்புருஷ லோகம் எல்லாம் அவங்களுக்கு காமெடி சினிமா ஆயிடுச்சுமா. இங்கு தாகத்திற்கு கேவலம் அமிர்தம் மட்டுமே கிடைக்கும். ஆனால் பூமியில் உள்ளவர்களுக்கு பீரு, விஸ்கி, வோட்கா, பிரீசர், இப்படி
எத்தனையோ போதை வஸ்துகளோட வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. போதாததுக்கு இதுக்கு நடுவுல ஷார்ட்ஸ் வேற. அப்படி என்றால் டக்கீலா என்னென்ன? அது நம் இடத்தில் இல்லை. உனக்கு சொன்னாலும் அது பற்றி புரியாது. இங்கு விழாக்கள் நடந்தால் ரம்பா, ஊர்வசி, மேனகா, எத்தனையோ யுகங்களாக அதே பழைய ஃபிகர்கள். ஆனால் அங்கு பூலோகத்தில் தீபிகா, கத்ரீனா, நயன்தாரா, ஹன்சிகா, ஐயோ இந்த மாதிரி எத்தனையோ அழகிகள், புது அழகுகள் பூத்துக்கொண்டே இருக்கின்றது. 7 லோகத்தையும் மிஞ்சும் அளவிற்கு பூலோகத்தையே சொர்க்க பூமி ஆக்கி விட்டார்கள் அம்மா. இங்கு யாருக்காவது சந்தேகம் வந்தால் நான் தான் தீர்க்க வேண்டும். அங்கே கூகுள். இங்கு செய்திகளை சொல்ல வேண்டும் என்றால் நான் தான் செல்ல வேண்டும். அங்கே வாட்ஸ்அப். அவ்வளவு எதற்கு? நீ கந்தர்வ ராஜகுமாரி தானே. உனக்கு இங்கே எத்தனை பேர் சிநேகிதிகள் இருக்கிறார்கள்? 5-6 பேர் இருக்காங்க. ஆஹா, அங்கு பிச்சை எடுப்பவர்களுக்கு கூட 500-1000 Facebook ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள். அங்கு சகஜமாக எல்லோரும் நைட் லைஃப் என்ஜாய் பண்றாங்க. நைட் லைஃப் நல்லா இருக்கு. அத பத்தி சொல்லுங்களே. பிரபஞ்சமே உறங்கிய பின் தான் அவர்கள் விழித்தெழுவார்கள். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் பாரு அவங்க தகுதிமித்தா. பப்பு, கிளப்பு, பைக் ரேஸ், மிட்நைட் பிரியாணி, பாரு, பஃபே, விருந்துன்னு. ஓஹோ, நான் சொல்லக்கூடாது. அவங்க பூலோகமே சொர்க்கம், சொர்க்கமே பூலோகம். நாராயண நாராயண. மாதா பிதாவிற்கு என் வணக்கம். ஒரு சின்ன விண்ணப்பம். சொல் மகளே. பூலோகம் போய் வர வேண்டும். மானிட வாழ்வில் கலந்து மகிழ வேண்டும் தந்தையே. இங்கு உனக்கு என்ன குறை தாயே? நில் தேவி. நக்ஷத்ரா, 7-14 லோகங்களிலும் மிகவும் ஆபத்தானது, துயரமானது பூலோகம். ஆமாம் தாயே. அங்கு மானிடர்கள், அற்ப ஜீவிகள், மூடர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள். அது மட்டுமில்லை, ஆஸ்திகளுக்காக அநியாயம், பதவிகளுக்காக மோசம் செய்யற நீச்ச ஜாதியினர். பூலோகம் முழுக்க கொலை, கொள்ளை. நாம் சொர்க்கவாசிகள், அமரர்கள், காலத்தை வென்றவர்கள், வியர்வை சிந்தாத மங்காத தேகம் கொண்டவர்கள். நமக்கு இங்கு தினமும் சுக சந்தோஷம். அங்கு எல்லாம் கஷ்டங்கள் தான். கஷ்டம் இல்லை என்றால் சுகம் எப்படி கிடைக்கும் தந்தையே? பிரச்சனை இல்லை என்றால் சந்தோஷத்திற்கு அர்த்தம் என்ன தந்தையே? என்ன பேசுகிறாய் நட்சத்திரா? ஆமாம் தந்தையே. பிரச்சனை ஆனந்தம், சந்தோஷம் துக்கம், கடும் பசி போஜனம், இவையெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மானிட வாழ்வை அனுபவிக்க வேண்டும் தந்தையே. அதற்காகத்தான் பூலோக விஜயத்திற்கு உங்கள் அனுமதி வேண்டி உங்கள் முன் நிற்கிறேன். தேவையற்ற ஆசை உனக்கு. மன்னிக்க வேண்டும். நான் மனதில் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். அப்படி என்றால் போ, சிலையாகி போ. சுவாமி, என்ன காரியம் செய்தீர்கள்? நமது தவ புதல்வியை சிலையாக சபித்தீர்களா? இல்லை தேவி, மானிட வாழ்க்கை துயரமானது. சொர்க்கத்தில் வாழ்ந்த நம் மகள் தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்று அவளை சிலையாக மாற்றிவிட்டேன். அவள் உள்ளத்தை யாராவது மகிழ்வித்தால் நிஜரூபம் வந்துவிடும். மறுபடியும் அவளுக்கு பூலோக கஷ்டம் வந்தால் சிலையாக மாறிவிடுவாள். எத்தனை காலம் வரை? அவள் கோரிக்கை தீர்ந்து மானிட வாழ்க்கை துயரமானது என்று அறிந்து கொள்வாள். மனம் மாறி இங்கு வருவாள். அதுவரையில் டேய், என்னடா இப்ப நடக்கிறதுல எது நிஜம் எது பொய்ன்னு நம்ப முடியலடா. ஒருவேளை நாம செத்து மேல போனோம், நாம செஞ்சிருக்கிற பாவத்துக்கு ஆயில் ஃப்ரை கேரண்டி. அந்த டைம்ல அக்காவோட சப்போர்ட் இருந்தா நாம தப்பிச்சிடலாம்ல. டேய், அவன் என்னமோ பைத்தியம் மாதிரி சினிமா கதை சொல்றான், அதை நம்பிட்டியா நீ? இருந்தாலும் என் சேஃப்டியை நான் பாத்துக்கணும்ல. ஏய், சேஃப்டியா? போடா, சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேரு. போறேன்டா. ஓ. நீ ஏஞ்சலா இருந்தா மன்னவனே மன்னவனே என்ன வேணும்னு பாட்டுல பாடணும். ஆனா உன் ஸ்டைலு பேச்செல்லாம் எங்கள மாதிரில இருக்கு. எனக்கு நீங்க பேசுற எல்லா பாஷையும் நல்லா பேச தெரியும். అయితే తెలుగు తెలుసా నీకు? బాగా తెలుసు తమ్ముడు. तंबुड़ा, ఏంట్రా బావ ఇది? ये बचने के लिए झूठ बोल रही है. ये झूठ नहीं भैया, सही है. ஏய், நீ ஏஞ்சல்னா நான் டெவில். இப்போ உன்னை எந்த கடவுள் வந்து காப்பாத்துறான் நானும் பார்க்கறேன்.
டேய் அழகான பொண்ணு கண்ணில் பட்டதும் அவுட்ஸ்கட்ஸ் தூக்கிட்டு வந்துடுங்களாடா? நீ யாரா? பார்ட்னர்ஷிப்பா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா போ. பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு என்ன ப்ராப்பர்ட்டியாடா முட்டா பையல? அப்ப உங்களுக்கு என்ன வேலைங்க? போங்கடா. மச்சான் ஒவ்வொரு டிக்கெட்டும் மீந்து போன பிரியாணி தின்ட்டு பண்ணி மாதிரி வீங்கி போயிருக்கானுங்க. அடிச்சா 9 ஓட்டிலே ரத்தம் பிச்சிக்கணும். அரா யாருடா ரத்தம் பிச்சுக்கும்? முடினா இதான் முடி. மச்சான் இவன் நரம் நானே தான். அரா அவட. ஏய் ஏன் வீடா? என்ன மச்சான் தாடி மண்ணுல மசாஜ் பண்றான்? தெலுங்கானி అవునన్నా సికింద్రాబాద్ సికింద్రాబాద్ இங்க என்னடா பண்ற? చెన్నైలో రేపు ఈసీని சொன்னாங்கண்ணே అందుకే బస్సు క్యాచ్ చేసి வந்தேன்னு செகண்டராபாத்ல இருந்து சென்னைக்கு ரேப் பண்ண வந்தியா? மச்சான் ஆக்சுவலா சென்னையில என்ன தாண்டா நடக்குது? நேரா முதல்ல இவனை கவனிப்போம். சிக்கிந்திராபாத்ல இருந்து வந்தியா? ரேப் பண்ணிருக்க. అడినా అడి అవును 5 నిమిషం దట్ట ஏன்டா 10 గంటలకు మా ఊరు ట్రైన్ పెట్టుకుని వెళ్ళాలన్నా ரேபிஸ்டுக்கு டைம் ஆகுதா? நடக்க நல்ல ఏమైందినా இன்னொரு தடவை சென்னை பக்கம் வந்து சிப்ஸ் ஆயிடுவேன். மச்சான் அங்க போற ஒருத்தன் தரையில எடுத்து போட்டுருக்கான். என்ன விட்டு போதுங்கடா நில்லுங்க என்னடா ரேப் பண்ண வந்தியா? நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் தரேன்டா. நீங்க ரேப் பண்ண பார்க்கலாம். சரி அதை கிடக்க விடு. நீ குனிஞ்சு உன் காலை தொட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நோ சான்ஸா? पापा रेप के लिए आया हूँ पापा नहीं नहीं पापा रेप करने के लिए नहीं रेप देखने के लिए आया हूँ पापा ரேப்பா பாக்குறதுக்கு வந்தியா? புயல் அதுக்கு உனக்கு ஃபேமிலி பெர்மிஷனா? ஆஹா சிஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா கதை வேற மாதிரி ஆயிருக்குமே. இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க ப்ரோ, நான் இருக்கேன். டேய் ஓவரா சீன் போடாத. போலாம் வா. சிஸ்டர் இந்த மொட்டை மாடி தான் எங்களுடைய சொர்க்கலோகம். எத்தனை ஆயிரம் கோடி பணம் இருக்கிறவனும் எங்களை மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. எப்படி இருக்கு எங்க பேலஸ்? வாவ், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அது என்ன? புத்த சிலை. நாங்க தான் வச்சோம். ஓ அது பாலாஜி டெம்பிள். நாங்க தான் கட்டணும். வலது கால எடுத்து வச்சு மாமா. இதுதான் எங்க அரண்மனை. நல்லா இருக்கா? இந்த பெட்டு உனக்கு தான் சிஸ்டர். இதுல படுத்தனா சந்தோஷமா தூக்கம் வரும். படுத்துக்கோ சிஸ்டர். ஓகே டாடா, குட் நைட். வா மச்சான். தேடி போன பொக்கிஷன் தானா வந்த மாதிரி வந்திருக்கு. நான் அதிர்ஷ்டக்காரன் தான். வரைகிறேன். கடவுளே இந்த ஒன்ன ஒர்க் அவுட் பண்ணி விடுப்பா.